ஆற்று மீனில் குழம்பு வைக்க போகிறேன்ப்பா. அது எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், சுமதி சமையல். இன்றைக்கி நம்ம ஆற்று மீன் குழம்பு வைக்க போகிறோம். அரைச்சி வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டோம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15-20 வெங்காயம் போட்டிருக்கேன். இதை வணக்கிக்கலாம். அதோட பூண்டு, மிளகு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு ரொம்ப பேர் சோம்பு போட மாட்டாங்க. போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டு இருக்கும். அதனால் நல்லா வணக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். அதுவும் இந்த வெங்காயத்தோடையும் நல்லா வணக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான்ப்பா நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு. அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது நல்லா வணங்கணும். நல்லா வணங்கி அரைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். அதை வணக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்ப்பா. ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கிக்கோங்க. தேங்காய் நல்லா வணங்கிடுச்சுப்பா. அந்த ஈரப்பதம்லாம் நல்லா சுண்டி இப்படி தேங்காய் இது பண்ணோம்னா நல்லா வணக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இதை வணக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு அரைக்கலாம். தேங்காயை வணக்கியாச்சுப்பா. கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அரைக்கலாம். புளி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இது ஒரு கொய்யாப்பழம் சைஸ் இருக்கும். இந்த புளியும் இதோடையே போட்டு அரைச்சிக்கலாம். இதோடு போட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தூசியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. கடையில் வாங்கின புளி கிடையாது. நானாக கொட்டை எடுத்து அரைச்ச புளி. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் ஒரு டைமு. எப்படி இருக்குன்ட்டு சொல்லுவீங்க. அதனால் நான் இதோடு சேர்த்து இந்த புளியையும் வச்சு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். அப்போல்லாம் மீன் குழம்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றி செய்வாங்கப்பா. ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி சட்டியில் செய்வாங்க. என் சட்டி இன்னும் வீணாக போயிடுச்சு. அது இன்னும் வாங்கலை நான். அதனால தான் அந்த சட்டியில் வைக்கிறேன் மீன் குழம்பு. சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். போட்டுக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சிருச்சுப்பா. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கிக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும்ப்பா. வணக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி எல்லாம் போடலை. தக்காளி பூண்டெல்லாம் முன்னாடியே போட்டு வணக்கி அரைச்சிட்டோம்ல, அதனால் அதெல்லாம் எதுவும் போடலை. இப்போ இந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இது எண்ணெயில் கொஞ்சம் வணக்கிக்குவோம். கருகாமல் வணக்கணும்ப்பா. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருகாமல் பார்த்துக்கங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், புளி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ மசாலாவோட ஊற்றிக்கலாம். மிளகாவை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குப்பா. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், இந்த திக்னஸ் போதும். உப்பு போட்டுக்கலாம்ப்பா.
அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. புளியும் அதே மாதிரி தான். புளி காரம்லாம் எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்பு நம்ம தண்ணி எதுக்கு ஊற்றினோன்னா இது நல்லா கொதிஞ்சு திக்காக வரணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதியட்டும். கொதிஞ்சதுக்கப்புறம் மீனை போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம்ப்பா. நல்லா கொதியட்டும் குழம்பு. குழம்பு கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம்ப்பா. நல்லா கொதிஞ்சு வற்றி வந்துருச்சு. மீன் குழம்புக்கு கருப்பு புளி போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் நான் பழைய புளி கருப்பு புளி தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான்ப்பா. மீன் போட்டுக்கலாம். இனிமேல் மூடி வைக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேகட்டும். குழம்பு நல்லா வெந்துருச்சுப்பா. மீன் நல்லா வெந்துருச்சு. கருப்பு புளி போட்டு வச்சுருக்கேன். போதும், இவ்வளோ திக்னஸ் போதும். நல்ல கதன்னு இருக்குது. இது இன்னும் பழசாகி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மீன் போட்டதையும் குழம்பு மூடி வைக்க வேணாம்ப்பா. அதில் இருக்க தண்ணியெல்லாம் உளுந்து மீன் ஒரு மாதிரி சதன்னு ஆயிரும் குழம்பெல்லாம். அதனால் மீன் போட்டதுக்கப்புறம் குழம்ப மூடி வைக்காதீங்க. அப்படியே திறந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி விளக்கெண்ணெய் போட்டு ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு காட்டுறேன். மீன் குழம்பு வேறு மீன் போட்டு வச்சு காட்டுறேன். அதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை இப்போ சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.